Hi everyone, welcome to TAF Supermax. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வரப்போற group 2 group 2 A prelims-காக ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல இருந்து சம்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும். சோ ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், ஃபார்முலாவும் எளிமையா தான் இருக்கும். சோ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா simple interest equal to PNR/100. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், என்னன்னா total amount equal to P plus I. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக சம்ஸ் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொன்றும் என்னென்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம். ஸோ பீனா பிரின்சிபல் அசல். ஸோ ஒரு அமௌண்ட்டை கடனாக வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி, இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலும் அதுக்கு பேர் அசல். ஸோ என்னென்ன காலம் டியூரேஷன் அப்படிம்பாங்க. டியூரேஷனாக நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினா அந்த பணத்தை எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்மகிட்ட இருக்கிற பணத்தை டெபாசிட் பண்ணால் எத்தனை நாள் வரைக்கும் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த டியூரேஷனை குறிக்கிறது தான் என். ஸோ என் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இயரில் கொடுப்பாங்க கொஷனில், அதேமாதிரி மந்த்தில் வரும், டேஸ் கொடுப்பாங்க, டேட் கொடுப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா பர் ஆனம், ஆண்டுக்கு 10%, ஆண்டுக்கு 12%, இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இயரில் கொடுக்கறனால தான், பர் ஆனம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மந்தில் கொடுத்தாலும் நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும், டேஸ் கொடுத்தாலும் இயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ மந்த்தாக கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 இயருக்கு 12 months, அப்போ 4 months கொடுத்தா 4/12 போட்டுக்கணும். ரைட்டா? டேஸ் கொடுத்தாங்கன்னா 1 இயருக்கு 365 days, அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் டிவைட் பை 365 போட்டுக்கணும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் எஸ்ஐனா வட்டி. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி தனி வட்டியில் பொறுத்த வரைக்கும் அசல் பிரின்சிபல் வந்து மாறவே மாறாது. மாறாதுன்னா என்ன, எப்போ யார்கிட்ட கடன் வாங்குறோம், ஒரு 5,000 கடன் வாங்குறோம்னா 10 years கழிச்சு கேட்டாலும் அதே 5,000 தான், 20 years கழிச்சு கேட்டாலும் அதே 5,000 தான். ஸோ தனி வட்டியில் அசல் மாறாதனால வட்டியோட அளவு மாறாது. இப்போ ஒரு அமௌண்ட் நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அதுக்கு 1 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 700 rupees வருதுன்னா ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ண தேவையில்லை. 1 இயருக்கு 700னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதே 700 தான் வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஒரு கடனை அடைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், அவங்ககிட்ட வாங்கின அசல் ப்ளஸ் அதுக்கான வட்டி ரெண்டும் சேர்த்து கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டோட்டல் அமௌண்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ரைட், சம் போயிடலாம். ஸோ பாருங்கள், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹68,000 at 16.2/3% per annum for 9 months. ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க. நிறைய டைம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா? எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, அதை எடுத்துக்கலாமா? 16.2/3%. இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், 3 × 16 48, 48 + 2 50. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50/3%. ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்தது பாருங்கள், என் 9 months கொடுத்துருக்காங்க. அப்படி டைரெக்டாக நம்ம ஃபார்முலாலே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம், PNR/100. ரைட். ஸோ இங்கே பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், 68,000. பிரின்சிபல் எவ்வளோ, 68,000. பிரின்சிபல் 68,000. என் பார்த்தீங்கன்னா 9 months. நான் முன்னே என்ன சொன்னேன், மந்தில் கொடுத்தா டிவைட் பை 12 போட்டுக்கணும்னு சொன்னேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 50/3. 50/3 பக்கத்தில் என்ன இருக்குது, பர்சன்டேஜ் வந்தாலே டிவிஷனில் ஒரு 100 வரும். ஓகேவா? அவ்வளோதான். இது சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் பாருங்க, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 50 1 time, 50 2 time. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 3s are 9, 3 4s are 12. 3 1 time, 3 1 time. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 4 2, அதாவது 4 × அடிக்கல, 4 2s are 8, 8 1 டைமா. இங்கே பாருங்க, 8 8s are 64, ரிமைண்டர் 4 40, 8 5s are 40, 2 0க்கு 2 0. அப்போது தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனி வட்டி எவ்வளோ வருது அப்படின்னா 8,500 ரூபா. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ஸோ ஆன்சர் 8,500. அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட் கொஷின், the simple interest on ₹10,940 for 42 days at 10% per annum is. ரூபாய் 10,950க்கு 10% வட்டி விகிதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி டேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பாருங்கள், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான், எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ஸோ ஃபார்முலா என்ன, PNR/100. உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளோ, 10,950. ஓகே. என் எப்படி கொடுத்துருக்காங்க, டேஸில் கொடுத்துருக்காங்க, 42 days. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டேஸில் கொடுத்தா டிவைட் பை 365 போட்டுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10%. அப்போ 10/100. ஓகேங்களா? 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கிற ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட். இது 5ஆல் அடித்தா 5 7s are 35, ரிமைண்டர் 1 15, 5 3s are 15. இதை 5ஆல் அடித்தா 5 2s are 10, 9ல் ஒரு 5 இருக்கும், ரிமைண்டர் 4 45, ஸோ 9. 73 1 times, 73 × 3 219. ஸோ 342 மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு. பாரு, 3 2s are 6, 3 4s are 12. ஸோ அப்போ தனி வட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 126 rupees. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 126. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்
rupees 3000 at 6.1/4% per annum for the period from 4th February 2005 to 18th April 2005. அசல் ரூபாய் 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மந்தில் பார்த்தோம், அதுக்கப்புறம் டேஸ், இதில் பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. எவ்வளோ? 6.1/4%. ரைட்டா? ஸோ 4 × 6 24, 24 + 1 25. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25/4%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என் சால்வ் பண்ணிக்கலாமா? ஸோ என் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டேட்டு 4th February. ஓகேங்களா? 4th February 2005. இந்த ஜனவரி பிப்ரவரிலாம் வந்தால் கொஞ்சம் உஷாராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இயரை பார்த்துருங்க. ஓகேவா? ஏன்னா லீப் இயர்லாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. 18th April 2005. ஓகேவா? சரி, இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் 4th April to 18th April வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் பார்க்கலாமா? ஸோ பிப்ரவரி வந்திருக்கு, இயரை பார்க்க சொன்னோம். 2005 நமக்கு தெரியும் 4 ஆல் டிவைட் ஆகாது. 4 ஆல் டிவைட் ஆனால் தான் அது லீப் இயர். இது டிவைட் ஆகாது, லீப் இயர் கிடையாது. லீப் இயர்னா தான் 29 நாள், லீப் இயர் இல்லை. இது வந்து ஒரு நார்மல் இயர். ஸோ 28 நாள் தான். ஸோ அதில் 4th எடுத்துக்கணும். அப்போ 3 நாள் லிஸ்ட் பண்ணிடுங்க. 4ஆம் தேதியிலேருந்து எடுத்துக்கணும். அப்போ 3 நாள் லிஸ்ட் பண்ணால் மீதி எத்தனை? 25. ஜனவரி பிப்ரவரி மார்ச் எத்தனை நாள் உங்களுக்கு? 31 நாள். மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல். ஸோ ஏப்ரல் 18, அப்போ 17. ஓகேங்களா? ரைட். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், 5 + 1 6, 6 + 7 13, ரிமைண்டர் 1 3 6 7. ஸோ அப்போ n = 73 டேஸ். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸை ஃபைன் பண்ணியாச்சு. ரைட். ஸோ பாருங்கள், பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 3000. ரைட். ஸோ பாருங்கள், டக்குன்னு போட்டுடலாம். பாருங்கள், ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. ரைட். ஸோ இங்கே பிரின்சிபல் எவ்வளோ நமக்கு? 3000. என்ன நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 73 டேஸ். டேஸ் வந்து என்ன பண்ணோம்? /365. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் நம்ம பாருங்கள், 25/4%. 25/4%. ஸோ பர்சன்டேஜ் வந்தாலே என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? × 100 போட்டுக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பாருங்கள், 2 0க்கு 2 0. ஓகேவா? 73 1 டைம், 73 × 5 365. நெக்ஸ்ட் 5 1 டைம், 5 5s are 25. 5 5s are 25. வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 30 × 5 எவ்வளோ? 150. 30 × 5 150. இதோட போய் கீழே என்ன இருக்குது? 4. அப்போ 150-ஐ 4 ஆல் டிவைட் பண்ணால் we will get the answer. பாருங்கள், 4 3s are 12, ரிமைண்டர் 3 30, 4 7s are 28, ரிமைண்டர் 2 0.20 சேர்த்துனா 20. ஸோ 4 × 5 20. ஸோ அப்போ எவ்வளோ வட்டி வருது அப்படின்னா 37.50. ஓகேவா? 37.5. ஸோ ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், 37.50. ரைட். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். நெக்ஸ்ட், அரவிந்த் borrowed a sum of rupees 8000 from Akash at 7% per annum. Full stop. Find the interest and amount to be paid at the end of 2 years. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000-ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகள் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ கவனிங்க, இப்போ எல்லாமே ஃபார்முலாவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டாலும் போடலாம். ஓகேவா? ஸோ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அரவிந்த் கடன் வாங்கினது 8000 ரூபா. அசல் எப்பயுமே உங்களுக்கு 100%. நீங்கள் ஃபார்முலாவில் இதை போட்டாலும் போடலாம். இது ஈஸியாக ஃபார்முலாவில் போட்டுடலாம். அதனால தான் நான் இப்போ ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஓகேவா? நீங்கள் ஃபார்முலா போட்டாலும் போடுங்க. ரைட். ஸோ 100% எவ்வளோ? 8000 rupees. ரைட்டா? ரைட். பர் இயருக்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 2 வருஷம் ஆகிடுச்சா? ஸோ பர் இயருக்கு 7னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 7 × 2. ஒரு வருஷத்துக்கு 7%. அப்போ 2 வருஷத்துக்கு 14% இன்ட்ரெஸ்ட். 14%. ரைட்டா? சரி. அப்போ 14% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சா? ரைட். ஸோ 10% எவ்வளோ? ஸோ 10%னா என்ன பண்ணோம்? ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 10%. அப்போது 800 rupees. நெக்ஸ்ட்டு 4%. 1%னா 2 டிஜிட் தள்ளி வைக்கணும். அப்போ 1% 80 ரூபா. 1% எவ்வளோ? 80 rupees. அப்போ 4%. 480 320. ரைட். ஸோ அப்போ எவ்வளோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பாருங்கள், 1120 ரூபா வட்டி. 1120 ரூபா வட்டி. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் 1120. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். இது இன்ட்ரெஸ்ட்டு. டோட்டல் அமௌண்ட்னா ஜஸ்ட் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ இப்போ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
9120. ஸோ பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்ச உடனே நமக்கு இந்த ஆன்சர் வந்துடுது, ஏன்னா வேறு எங்கேயுமே இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் போடலாம், ரைட். இது வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் மெத்தட், ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட், Deepika has paid simple interest on a certain sum for 12 years at 5% per annum is rupees 3600. Find the sum. தீபிகா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதம் 12 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 3600 தனி வட்டியாக செலுத்தினால் அதன் அசலை காண்க. பாருங்க, இதுவும் ஈஸியான கொஸ்டின். பாருங்க, 12 ஆண்டுகள் கழித்து 3600 தனி வட்டியாக செலுத்தியிருக்காங்க, ரைட்டா. அப்படின்னா அவங்களோட அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், கவனிங்க. இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவும் பாருங்க, நீங்கள் ஃபார்முலா மெத்தட் போட்டாலும் போடலாம். சிம்பிளான ஒரு ஐடியா சொல்லித்தரேன், கவனிங்க. 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 1 இயருக்கு 5னா 12 இயர்ஸுக்கு 60% பா. 12 இயர்ஸ்க்கு எவ்வளோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு? 60%. அப்போ அந்த 60% வட்டி அமௌண்ட் தான் 3600. அந்த 60% வட்டி அமௌண்ட் எவ்வளோ? 3600. உங்களுக்கு என்ன அசலை காண்க. அசல் எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. அப்போ 100% எவ்வளோ கண்டுபிடிச்சா முடிஞ்சு, ரைட்டா. இப்போ சிம்பிளாக இந்த பர்சன்டேஜ் அப்படியே இருக்கட்டும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா, 6 ஒரு தடவை, 6 6 36, ஜீரோவுக்கு ஜீரோ. அப்போ 1% 60 ரூபா. அப்போ 100%, 1 × 100 100. இந்த 1 100 மாத்திரம் 100 பெருக்கணுமா? இங்கே 100 பெருக்கணும்னா இங்கே 100 தான் பெருக்கணும். அப்போது 60 × 100, ஸோ 6000 ரூபா. ஸோ அசல் எவ்வளோ அப்படின்னா 6000 rupees. ஆப்ஷன் ஏ. ஈஸியாக போட்டாச்சா? 1 இயருக்கு 5%. அப்போ 12 இயர்ஸ்க்கு எவ்வளோ ரேட்? டோட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5 × 12 60%. அப்போ 60% வட்டி தான் 3600. அப்போ 100%. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், find the amount to be received after 2 years 6 months at the rate of 5% per annum of simple interest on a sum of rupees 6400. ஆண்டொன்றுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்துக்கு ரூபாய் 6400 வினால் பெறப்படும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸி தான். எப்படின்னா, இப்போ கவனிங்க, என் பாருங்க 2 years 6 months. ஓகேவா, நான் சொல்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. 1 இயருக்கு 5% per annum. 1 இயருக்கு 5% per annum. அப்போது ஒரு வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு 10% ஆச்சா? ஒரு வருஷத்துக்கு 5னா 2 வருஷத்துக்கு 10. அதேமாதிரி ஒரு வருஷத்துக்கு 5னா 6 மாதத்துக்கு 5ல் பாதி 2.5, ரைட்டா. ஸோ அப்போது 2 years 6 monthsக்கு டோட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12.5%. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 years 6 monthsக்கு டோட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 1 இயருக்கு 5, அப்போ 2 இயர்ஸ்க்கு 10. ஒரு வருஷத்துக்கு 5னா 6 மாதத்துக்கு அதில் பாதி 2.5. அப்போ டோட்டல் 12.5, ரைட். சரி, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சம் ஆஃப் 6400. கவனிங்க, இப்போ உங்களுக்கு டோட்டலாக வட்டி, மொத்த வட்டி வீதம், டோட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12.5 ஃபார் 2.5 years, ரைட்டா. கவனி, பிரின்சிபல் 6400. 6400. அதுக்கு இப்போ வட்டி எவ்வளோ தரணும்? 12%. வட்டி 12%. ரொம்ப சிம்பிளுங்க. இது 100, இது 12.5. இந்த 100 நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 12.5 வந்துடும். ஓகேவா, 100 8ஆல் டிவைட் பண்ணால் 12.5. அப்போ இங்கே 8ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 8ஆல் தான் டிவைட் பண்ணும். ஓகேவா, சரி. 6400 8ஆல் டிவைட் பண்ணால் 8 8 64, 2 0. இது வட்டி, 2.5 வருஷத்துக்கான வட்டி. ஓகேவா, கேள்வி என்ன? ஃபைண்ட் த அமௌண்ட் அப்படின்னாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 0 0, 8 + 4 12, ரிமைண்டர் 1. ஸோ 7200. ஸோ ஆப்ஷன் பி. அவ்வளோதான், ஈஸியாக போட்டுருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், a principal becomes 17,000 at the rate of 12% in simple interest for 3 years. Full stop. Find the principal. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ரொம்ப சிம்பிள். ஃபார் 17,000ங்கிறது என்ன அப்படின்னா, பிரின்சிபல் பிகம்ஸ் rupees 17,000. தட் மீன்ஸ் டோட்டல் அமௌண்ட், ரைட்டா. ஸோ டோட்டல் அமௌண்ட்டில் என்னென்ன இருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட். பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட். பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100%. ரைட். இந்த கொஷனில் 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. 1 இயருக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 3 years ஆயிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் அமௌண்ட் 17,000. ஓகேவா, ரைட். ஸோ பாருங்கள், இது 100%. ரைட். ஸோ 12 × 3 36%. இது ரெண்டும் சேர்ந்து 17,000 rupees. ரைட். ஸோ பாருங்கள், அப்போ 136% எவ்வளோ அப்படின்னா 17,000 ரூபா. ரைட். இப்போ நமக்கு என்ன வேணும்? பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. ரைட்டா. சரி, நான் என்ன பண்ணுறேன்? 4ஆல் அடிக்கிறேன். 4 3 சார் 12.
remainder on 16, 4 4s are 16. Okay va? Next இங்கே 4 4s are 16, remainder on 10, 4 2s are 8, remainder 2 20, 4 5s are 20, 0. அடுத்து 17 into 2, 2 ஆல் அடிச்சா 17 வரும். 17 prime number. அடுத்து நீ 17 ஆல் தான் அடிச்சாகணும். நான் 17 ஆல் டைரக்ட் அடிக்கிறேன். 17 into 2 34. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? 17 into 2 34. 34 ரிமைண்டர் 8 85. 17 into 5 85 0. இங்கே இருக்கு 2 1 டைம். இதை 2 ஆல் அடிச்சா 125. இது 2 ஆல் அடிச்சா 125. ரைட். ஸோ பாருங்க 1 into 100 100. அப்போ இங்கே இன்ட்டு 100னா அப்போ இங்கே என்ன பண்ணோம்? இன்ட்டு 100 தான். இங்கே என்ன இருக்கு? 125. அப்போ 125 இன்ட்டு 100 பண்ணால் 12,500. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. என்ன பண்ணியிருக்கோம்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டோட்டல் அமௌண்ட். பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. இன்ட்ரெஸ்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு 12னா 3 இயர்ஸ் 12 into 3 36%. ரெண்டு சேர்ந்து தான் டோட்டல் அமௌண்ட். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 136. 136% 17,000னா 100% எவ்வளோ? ரைட்டா? நெக்ஸ்ட், a person lent a sum of money at 6% per annum. Full stop. In 8 years, the simple interest was rupees 260 less than the sum lent. Full stop. Find out the sum lent. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனிவட்டிக்கு விடுகிறார். ஃபுல் ஸ்டாப். 8 ஆண்டுகளில் அதன் தனிவட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையாது. பாருங்கள், இதில் டேட்டா நமக்கு சிலதெல்லாம் இல்லாதனால நம்ம டேட்டா ஃபார்முலாவே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ரைட்டா? சரி, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 260 ரூபா கம்மியாக இருக்குது. எதை விட? சம் லென்ட் பிரின்சிபலை விட. பிரின்சிபலே கொடுக்கலையா? அப்போ அதை விட 260 கம்மி. வட்டி எப்படி இருக்குது? அசலை விட 260 குறைவு. அசல் தெரியாதனால தானே பின்னு எடுத்தோம். அப்போ இங்கேயும் பி. என் எத்தனை வருஷத்தில்? 8 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6% டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 4 ஆல் அடித்தா 2 டைம்ஸ், 4 ஆல் அடித்தா 25 டைம்ஸ். ரைட், கவனி. அடுத்தது இந்த வகுத்தில் இங்கே வந்தால் பெருக்கல் 25 into P மைனஸ் 25 into 260. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 4 6 are 24, ரிமைண்டர் 20, 4 5 are 20. ஸோ அப்போ 00 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 12P. அதாவது 2 6 are 12, 12P. ரைட். ஸோ பாருங்கள், அப்போ 25P இந்த ப்ளஸ் 12 இங்கிட்டு வந்தால் மைனஸ் 12 ஈக்குவல் டு இந்த மைனஸ் 6,500 இங்கிட்டு வந்தால் ப்ளஸ்ஸு. ரைட். சரி, 25 minus 12 13 equal to 6,500. ஸோ 13 ஒரு தடவை 13 5 65. ஸோ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. ஸோ அப்போது பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 500. பிரின்சிபல் 500. பாருங்க, ஈஸியாக டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வெரைட்டி, அதாவது எல்லா மாடலும் கவர் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கிற சம்மை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரைட்டா? ஸோ ஆன்சர் 500. அடுத்து, if Manohar pays an interest of rupees 750 for 2 years on the sum of rupees 4,500, find the rate of interest. மனோகர் என்பவர் அசல் ரூபாய் 4,500க்கு 2 ஆண்டு வட்டியாக ரூபாய் 750 செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? ஸோ பாருங்கள், டைரெக்டாக போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. மனோகர் எவ்வளோ வட்டி கட்டுறாரு? 750 ரூபா. என்ன அசலுக்கு? 4,500 ரூபாய்க்கு. ரைட். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுதான் ஃபைன் பண்ண போகிறோம். டிவைட் பை 100. ஸோ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல். ரைட்டா? சரி, அடுத்து பாருங்கள். இப்போ இது 5 ஆல் அடித்தா 9 டைம், இதை 5 ஆல் அடித்தா 1 டைம், ரிமைண்டர் டு 25, 5 5 25 0. 3 into 3 3 ஆல் அடித்தா 50 டைம்ஸ். ரைட். ஸோ பார்க்கலாமா? இங்கே என்ன இருக்குது? 50. ரைட். டிவைட் பை 3 into 2 6. இங்கே என்ன இருக்கும்? 6. ஸோ 6 ஒரு தடவை 6 8 48. ஆன்சர் எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கா? ஓகே. ஸோ பாருங்கள், ஆன்சர் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ 50/6. அப்போ என்ன பண்ணலாம்? தேர்ஃபோர் R ஈக்குவல் டு, ஸோ பாருங்கள், 6 8s are 48, 6 8s are 48, ரிமைண்டர் 2. ஸோ இந்த 2/6ங்கிற ஃப்ராக்ஷன் நம்ம கேன்சல் பண்ண முடியல. 1 டைம் 3 டைம். ஸோ தேர்ஃபோர் R ஈக்குவல் டு 8 1/3%. R equal to 8 1/3%. ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், சதீஷ் borrowed rupees 52,000 from a money lender at a particular rate of simple interest. Full stop. After 4 years, he paid rupees 79,040 to settle his debt. Full stop. At what rate of interest he borrowed the money? சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடம் இருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். ஃபுல் ஸ்டாப். 4 ஆண்டுகள் கழித்து
சதீஷ் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதத்தை காண்க. ரைட்டா? சரி, கவனிங்க. இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சதீஷ் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்காரு எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். அப்போது இது டோட்டல் அமௌண்ட்டு, அது வந்து பிரின்சிபல். அப்போது டோட்டல் அமௌண்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்த டோட்டல் அமௌண்ட். அப்போ இதுலேருந்து பிரின்சிபலை லெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 79,040 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ, 52,000. ரைட்டா? சரி, பாருங்கள், 18 ஒரு 9 27 27,040 வட்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வருது. ரைட்டா? சரி, கவனிங்க. பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR பை 100. ரைட், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, 27,040. அசல் எவ்வளோ, 52,000. இங்கே என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. ரைட்டா? 4 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம், டிவைட் பை 100. ஸோ பாருங்கள், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சலா, அகைன் 1 ஜீரோக்கு 1 ஜீரோ கேன்சல். ரைட்டா? சரி, பாருங்கள், 4 அடித்தா 4 ஒரு தடவை, 4 6 24, மீதி 3 30, 4 7 28, மீதி 2 24 6. ரைட்டா? சரி, மறுபடியும் என்ன பண்ணலாம், 4 அடித்தா ஒரு நாள் 4, மீதி 1 12, 4 3 12. இதனால் அடித்தா 4 ஒரு தடவை, மீதி 2 27, 4 6 24, மீதி 3 36, 9 தடவை. ஸோ நமக்கு நல்லா தெரியும், 169 டிவைடட் பை 13. அப்போ 13 13 169. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 13%. 13%. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேவா? ரைட். ஸோ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, 2 லெஸ் பண்ணால் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு. ரைட்டா? நெக்ஸ்ட், a sum of money amounts to rupees 11,025 after 5 years and rupees 13,965 after 8 years. Full stop. At the same rate of simple interest. Full stop. Find the rate of interest per annum. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 11,025 8 ஆண்டுகளில் ரூபாய் 13,965 கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. ரெண்டுமே டோட்டல் அமௌண்ட் தான். இது 5 வருஷத்தில் கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட், அது 8 வருஷத்தில் கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட். நல்லா கவனிச்சுக்கோ. பிரின்சிபல் ப்ளஸ் இது 5 இயர்ஸில் கிடைக்கிற, இது அடையாளத்துக்காக போடுறேன், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 11,025. இது 5 இயர்ஸில். அடுத்து பாருங்கள், பிரின்சிபல் ப்ளஸ் 8 இயர்ஸில் கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 13,965. ரைட்டா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? சரி, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா, பிரின்சிபல் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரின்சிபல் மாறாது. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்புறம் எப்படி இந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா, 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்குமா, இதில் 5 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது 8 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரிஞ்சிடும், 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரிஞ்சிருமா, பார்க்கலாமா? ரைட். ஸோ பாருங்கள், 5 - 5 0, 6 - 2 4, 9 - 0 9, அடுத்தது 3 - 1 2. ஸோ இது 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இதான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், உடனே இமீடியட்டாக 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் பார்க்குறேன். எப்படி, இதை 3 ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சு. ரைட்டா? இதை 3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 3 9s are 27, ரிமைண்டர் 2 24, 3 8s are 24 0. இது 1 இயர். உங்களுக்கு பிரின்சிபல் வேணும்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அல்லது 8 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த நம்பரை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ 5 8s are 40, ரிமைண்டர் 4, 45 49. ரைட்டா? இது 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். இங்கே என்ன பண்ணோம், இதுலேருந்து இது கண்டுபிடிக்க டிவைட் பை 3. ஸோ 5க்கு × 5 பண்ணியாச்சு. ரைட்டா? சரி, இப்போ இதை அப்படியே கொண்டு போய் 5 இயருக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, பிரின்சிபல் ப்ளஸ் 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 4,900 ஈக்குவல் டு 11,000 என்ன கொடுத்தாங்க, 11,025. 11,025. ரைட்டா? ஸோ அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 11,025. இந்த ப்ளஸ் இங்கிட்டு வந்தால் மைனஸ் 4,900. ஓகேவா? சரி, பாருங்கள், 5 - 0 5, 2 - 0 2, அடுத்து 10 - 9 1, 10 - 9 1. அப்போ இங்கே என்ன இருக்கும், 10 10 - 4 6. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 6,125.
இப்போ சிம்பிளாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், டைரெக்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அசல் தெரியும் 6125 ரூபா. இதுக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ வட்டி வந்துச்சு 980 ரூபா. செக் பண்ணிக்கோங்க. 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 980 ரூபா. இது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ரைட்டா? சரி பார்க்கலாமா? சரி இதை 5ஆல் அடிக்கலாமா? ஸோ 5ஆல் அடித்தோன்னா ஒரு 1 × 5 ரிமைண்டர் on 11 5 2s are 10 ரிமைண்டர் on 12 5 2s are 10 ரிமைண்டர் 25 5. இதை 5ஆல் அடித்தா 1 டைம் ரிமைண்டர் 4 48 9 times 45 ரிமைண்டர் 3 30 6 டைம்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை 25ஆல் அடித்தா நமக்கு என்ன வரும் 4 டைம்ஸ். இதை 25ஆல் அடித்தா 25 × 4 100 ரிமைண்டர் 22 225 9 டைம்ஸ். 7 7s are 49. இந்த 196 7ஆல் அடித்தா 7 2s are 14 ரிமைண்டர் 556 8ஆ. சரி பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு 28/7 × 4. ஸோ 1 டைம் 4 டைம். ஸோ 4 × 4 16%. அப்போ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 16%. ஸோ 1 செகண்ட் அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் தான் ரெண்டுமே கொடுத்தாங்க. பிரின்சிபல் ப்ளஸ் 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் ப்ளஸ் 8 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். ரைட்டா? சரி அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த 3 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பை 3 பண்ணால் 1 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு. ஏன்னா தனி வட்டியில் அசல் மாறலனா வட்டியோட அளவு மாறாது. அப்போ 3 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்னா 1 இயருக்கு எவ்வளோன்னு கேட்டால் நம்ம டிவைட் பை 3. அப்போ ஒரு வருஷத்துக்கு 980 ரூபானா எனக்கு பிரின்சிபல் தெரிஞ்சால் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறேன், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ நான் இதை 5ஆல் பெருக்கி 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இது டோட்டல் அமௌண்ட். அதுலேருந்து 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணால் 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணால் பிரின்சிபல் எவ்வளோ தெரிஞ்சிடும். அப்போது இந்த 6125 ரூபாங்க அசலுக்கு 980 ரூபாங்கிற வட்டி ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே 1 இயர் தானே சொல்லியிருக்கேன், 1 இயர் தானே கொடுப்பாங்க. அது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா 16% வருது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், இஃப் அருண் lent rupees 5000 to Balaji for 2 years and rupees 3000 to Charles for 4 years on simple interest, at the same rate of interest and received rupees 2200 in all from both of them as interest, then the rate of interest was dash. அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூபாய் 2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க சிம்பிளாக போடலாம். பாருங்க இப்போ ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக 2 பேத்துக்கும் சேர்ந்து தான் 2200 ரூபா. ஃபார்முலா நமக்கு என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஓகே, 2 பேரும் சேர்ந்து தான் 2200 வட்டி தராங்களா. ஃபஸ்ட்டு பாலாஜிக்கு PNR/100 போகலாமா. பாலாஜி வாங்கினது 5000 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். டிவைட் பை 100. இந்த 2200 எப்படி இருந்துச்சு, பாலாஜி சார்லஸ் 2 பேரும் சேர்ந்து கொடுத்தது, அதனால் ப்ளஸ்ஸு. சார்லஸோட அசல் பார்த்தோன்னா 3000 ரூபா. சார்லஸ் கடன் வாங்கினது 4 வருஷத்துக்கு. 2 பேரும் ஒரே தனி வட்டிக்கு தான் கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ அங்கேயும் 6 தான். டிவைட் பை 100. இங்கே பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல். ரைட். அப்போ 2200. இங்கே 50 × 2 100. அப்போ 100 R. அங்கே 30 × 4 120 120 R. ஓகேவா? சரி அப்படியே கவனிங்க. 2200 ஈக்குவல் டு 100 + 120 எவ்வளோ 220 R. ஸோ 260 ஒரு தடவை 260 ஒரு தடவை 0க்கு 0. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பாருங்கள் 10%. ஆப்ஷன் சி. ரைட்டா? ஸோ இங்கே ஆப்ஷன் சி 16%. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the simple interest on rupees 20,000 be more than the simple interest on rupees 15,000. So 20,000 கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. எதை விட 15,000 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது 3000 ரூபா. இன் 5 years the rate % per annum is 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000 மேல் கிடைக்கும் தனிவட்டியானது அசல் ரூபாய் 15,000 மேல் கிடைக்கும் தனிவட்டியை விட ரூபாய் 3000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. 20,000 ரூபா 15,000 ரூபா ரெண்டு வேறு வேறு அசல். 5 வருஷத்தில் 20,000 ரூபாய்க்கு கிடைக்கிற வட்டியும் அதே 5 வருஷத்தில் இந்த 15,000 ரூபாய்க்கு கிடைக்கிற வட்டியும் கம்பேர் பண்ணால் 20,000 ரூபாய்க்கு கிடைக்கிற வட்டி ஆப்வியஸ்லி அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது 3000 ரூபா அதிகமாக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 வருஷத்தில் எவ்வளோ வட்டி சேர்த்து கிடைக்குது 3000 ரூபா. அப்போ 5 வருஷத்துக்கு 3000 ரூபா கிடைக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் 3000 டிவைட் பை 5 எவ்வளோ கிடைச்சிருக்கும் 600 ரூபா கிடைச்சிருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சுது தானே. 20,000 15,000 அசல் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. அப்போ வட்டி சேர்த்து தானே கிடைக்கும். ரைட். அப்போது எவ்வளோ அசல் சேர்த்திருக்கு ரெண்டு கண்டிஷன்லையும் கம்பேர் பண்ணுறப்போ 5,000 ரூபா சேர்த்திருக்கு. எவ்வளோ சேர்த்திருக்கு 5,000 ரூபா.
ஏன்னா இங்கே 15,000 இங்கே 20,000, அப்போ இதை விட எவ்வளோ அதிகம்? 5,000 அதிகம். அப்போ இந்த 5,000 ரூபாய்க்கு தான் ஒவ்வொரு வருஷமும் 600 ரூபா சேர்த்து கிடைச்சிட்ருக்கு. ஒரு வருஷத்துக்கு 600 ரூபானா தான் 5 வருஷத்துக்கு எவ்வளோ சேர்த்து கிடைச்சிருக்கும்? 3000 ரூபா சேர்த்து கிடைச்சிருக்கும். இது எத்தனை பர்சன்டேஜ்னு போட்டால் உனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அசால்ட்டாக தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ பாருங்கள், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு தடவை 12 தடவை. ஸோ ஆர் ஈக்குவல் டு 12%. டைரெக்டாக டக்குன்னு போட்டுடலாம். ஸோ ஈஸியான ஒரு கொஷின். நெக்ஸ்ட், at what time will rupees 17,000 will increase rupees 18,200 at 7% per annum? எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 17,000 ஆண்டுக்கு 7% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 18,200 உயரும்? இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வட்டி டைரெக்டாகவே சொல்லிடலாம். 17,000 18,200, 1,500 தானே வட்டி. ரைட்டா? ஸோ டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 18,200. அசல் எவ்வளோ? 17,000. ரைட்டா? ஸோ இப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1,200. சரி, அப்போ இதுதான் வட்டியா? அப்போ கவனி, ஃபார்ம் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ரைட்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,500. அசல் எவ்வளோ? 17,000. என்ன கண்டுபிடிச்சி சொன்னாங்க? என் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தான்? ஸோ பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. குட். 7% டிவைடட் பை 100. பாருங்கள், அப்படியே அழகாக 2 ஜீரோ 2 ஜீரோ அடிச்சிடலாமா? அகைன் இங்கே இருக்கிற ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 120 17ஆலே அடிக்க முடியாது, 7ஆல் அடிக்க முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோ. 120 டிவைட் பை 17 7 இருக்கலாமா? 7 7 49, மீதி 4. ஸோ அப்போ 4 1 7 7 ப்ளஸ் 14 11 ஈக்குவல் டு n. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 120 பை 119. ஆப்ஷன் எல்லாமே கலப்பு பின்னமாக இருக்கா? டைரெக்டாக சிம்பிளாக என்ன பண்ணலாம்? 120ல் எத்தனை 119 இருக்கும்? 1. மீதி எவ்வளோ? 1. ஸோ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? ஆன்சர் இயர்ஸா? ஸோ 1 by 119 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 1 by 119. ஸோ ஆப்ஷன் சி. இது இந்த 2025 ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட், விக்னேஷ் borrowed rupees 10,000 for 2 years at 4% per annum simple interest. Full stop. He lends it to Sanjay at 6% per annum for 2 years. Full stop. Find his gain in this transaction per year. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். ஃபுல் ஸ்டாப். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டின் லாபம் என்ன? ரொம்ப ஈஸிங்க. விக்னேஷ் 10,000 கடன் வாங்குறான். விக்னேஷ் 10,000 கடன் வாங்குறான். எத்தனை பர்சன்டேஜ் வட்டி? 4% வட்டி 2 வருஷத்துக்கு. வாங்கி சஞ்சய்க்கு கொடுத்துட்றான். அப்படியே 10,000 வாங்கி அவனுக்கு கொடுத்துட்றான். வச்சுக்கோ அப்படின்ட்டு. அவனுக்கு கடன் கொடுத்துட்றான். சஞ்சய் என்ன பண்ணுறான்? 6% சஞ்சய் வந்து வாங்கிக்கிறான். 6%. ஹி லென்ஸ் இட் டு சஞ்சய் 6% ஃபார் 2 இயர்ஸ். அப்போது விக்னேஷ் யாரோ ஒரு ஆளுகிட்ட இருந்து 10,000 கடன் வாங்கி 4% வட்டிக்கு கடன் வாங்குறான் 2 வருஷத்துக்கு. வாங்கின உடனே சஞ்சய் கிட்ட கொடுத்துறான். அப்பா 10,000 கடன் கட்டியில் இருந்தால் கொடு, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வட்டி 6%ன்னு சொல்கிறான். இதனால் விக்னேஷ்க்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அவன் கடன் வாங்கினது 4%க்கு, கடன் கொடுக்குறது 6%. அப்போ எவ்வளோ லாபம்? 2% லாபம். ரைட்டா? இது 1 இயருக்கு. கேள்வியும் பாருங்கள், டிரான்சாக்ஷன் பர் இயர் என்ன கேட்டிருக்காங்க? ஓராண்டின் லாபம். ரைட்டா? சரி, அப்போனா 10,000 ரூபாய்க்கு 2%பா. 10,000 ரூபாய்க்கு 1%னா 2 டிஜிட் தள்ளிப்பி வைக்கணுமா? எந்த நம்பராக இருந்தாலும் 1%னா 2 டிஜிட் தள்ளிப்பி வைக்கணும். 100 ரூபா. அப்போ 2% 200 ரூபா. ஸோ ஆப்ஷன் ஏ. டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? சிம்பிளாக போட்டுக்கலாமா? பாருங்கள், பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. பிரின்சிபல் எவ்வளோ கடன் வாங்கினது? 10,000 ரூபா. அதுக்கு எவ்வளோ லாபம்? 2% லாபம். ரைட்டா? அப்போது 1%னா 2 டிஜிட்டல் பிரேக் 100 ரூபா. அப்போ 2%னா 200 ரூபா பர் இயர்னு கேட்டதுனால. இதுவே 2 இயர்ஸ்க்கு தானே கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ 2 இயர்ஸ்னா இன்ட்டு 2 4% அமௌண்ட் 400 ரூபான்னு வந்திருக்கும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரமேஷ் deposited rupees 15,600 in a fixed deposit at 10% per annum simple interest. Full stop. After every second year he adds his interest earning to the principal. The interest added at the end of the 4th year is. ரமேஷ் ரூபாய் 15,600 வைப்பு தொகையாக 10% தனிவட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். ஃபுல் ஸ்டாப். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் 4ஆம் ஆண்டு முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை டேஷ் ஆகும். சிம்பிளான கொஷின்ங்க. ரமேஷ் அசல் எவ்வளோ? 100%. எவ்வளோ டெபாசிட்? எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாரு? 15,600 ரூபா.
ரமேஷுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி 10%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா மொதல் 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி பேங்க்கில் எவ்வளோ வட்டி தருவாங்க 20% வட்டி தருவாங்களா? சரி, இதில் 10%னா ஒரு டிஜிட் எழுப்புவீங்க 1560 ரூபா. ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ 1560 ரூபா. அப்போ 20%னா அப்படி டபுள் பண்ணிக்கோங்க 1560. அந்த 60 அப்படி வச்சுக்கலாம். 1500 டபுள் பண்ணால் 3000, 60 டபுள் பண்ணால் 120. அப்போ 3120 ரூபா. 3120 ரூபா. சரியா? சரி, இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறாரு, பேங்க்காரன் கூப்பிட்டு இருந்தாப்போ வட்டி அப்படின்னு கொடுத்தோன்னே அதையும் மறுபடியும் அதே அசலில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாராமா. அப்போது இப்போ இனிமேல் அவருடைய அசல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அசல்னாலே 100%. இனிமேல் அவருடைய அசல் என்ன கூட்டிக்கலாமா? 0 2 7 8 1. இனிமேல் இதுதான் அசல். ஏன்னா கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருக்கான். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார். ஸோ 2 வருஷத்துக்கு தானே கண்டுபிடிச்சோம் நம்ம. 1 இயருக்கு 10, 2 இயர்ஸுக்கு 20%. அப்போ 2 வருஷத்தோட வட்டி தான் 3120 ரூபா. அதை இப்போ இணைச்சாச்சு. ரைட்டா? இப்போது மறுபடியும் பாரு அதே சேம் கான்செப்ட். ஒரு வருஷத்துக்கு 10னா 2 வருஷத்துக்கு. ஏன்னா 4ஆம் ஆண்டுன்னு சொல்லியிருக்கான். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது 4ஆம் ஆண்டு 4th இயர். அப்போ மறுபடியும் இன்னும் கேப் இங்கே முதல் 2 வருஷம் தானே. இப்போ 3ஆம் வருஷம் 4ஆம் வருஷம் 2 வருஷம் இருக்கா? ஸோ 2 வருஷத்துக்கு 20%. பாருங்க இதில் 10% எவ்வளோ 1872 ரூபா. அப்படியே டபுள் பண்ணிக்கோ. 2 2s are 4, 7 2s are 14, remainder 1, 8 2s are 16, 16 plus 1 17, remainder 1, 2 1s are 2 3. அப்போது 4ஆம் ஆண்டு முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளோ 3744 ரூபா. அப்போ இதை தான் இனிமேல் இணைக்க போகிறோம். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி இணைக்கிறாருன்னா அப்போ 4ஆவது வருஷத்தில் எவ்வளோ இணைப்பார்? இந்த அமௌண்ட் இணைப்பார். ரைட்டா? ஸோ இதுவும் ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான். ரைட்? நெக்ஸ்ட், a person takes a loan of rupees 2000 at 6% simple interest, full stop. He returns rupees 1000 at the end of 1 year, full stop. In order to clear his dues at the end of 2 years, how much he would pay? ஒருவர் ரூபாய் 2000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார், ஃபுல் ஸ்டாப். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000ஐ திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ஒன்றும் இல்லை, 2000 ரூபா கடன் வாங்குறாரு, வருஷத்துக்கு 6% வட்டி. ஒரு வருஷம் முடிஞ்சதும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றாரு. 1000 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றாரு. அப்போ 2ஆவது வருஷம் அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ கொடுத்தா கடன் முடிஞ்சிடும்? சிம்பிளாக பாருங்கள். கடன் வாங்கினது தட் மீன்ஸ் அசல் பிரின்சிபல் எவ்வளோ 2000 ரூபா. ஓகேவா? வட்டி 6%. வட்டி எவ்வளோ 6% ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? இதில் 1% 2 டிஜிட் தள்ளி பிடிக்கணுமா? 1% 20 ரூபா. 1% எவ்வளோ 20 ரூபா. அப்போ 6% 6 20 120 ரூபா. 120 ரூபா. சரி, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு 1000 ரூபா திருப்பி கொடுத்துட்றாரா? சரி, அப்போ கவனிங்க, 2000லேருந்து ஒரு 1000 ரூபா கொடுத்தாச்சு. அப்போ இன்னும் அவருடைய அசல் 1000 ரூபா இருக்கா? அப்போ 2ஆவது வருஷம் இந்த 1000 ரூபாய்க்கு வட்டி கொடுப்பாரு. இந்த 1000 ரூபாய்க்கே வட்டி கொடுப்பாரு. ஸோ இந்த 1000 ரூபாய்க்கு வட்டி எவ்வளோ 6% தானே. ஸோ 1%னா 10 ரூபா. அப்போ 6% 60 ரூபா. அப்போ 2ஆவது வருஷம் கடனை முடிக்கணும். எவ்வளோ கொடுக்கணுங்கிறாங்க? சிம்பிள், இன்னும் அசல் 1000 ரூபா கொடுக்கணும். மொதல் வருஷம் வட்டி 120. இப்போ 2ஆவது வருஷம் இந்த 1000 ரூபாய்க்கு வட்டி ஒரு 60. அப்போ மொத்தமாக கொடுக்க வேண்டியது பாரு 120 60 180 1180 ரூபா கொடுத்தா கடன் முடிஞ்சிடும். புரியுதான்னு பாருங்கள். கடன் வாங்கினது 2000 ரூபா. சரி, ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி. அப்போ 2000 ரூபாய்க்கு 6% எவ்வளோ? 1% 20 ரூபா, 6% 120 ரூபா. சரி, இப்போது அவர் 2120 ரூபா கொடுத்தா ஃபஸ்ட் வருஷமே கடன் முடிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு? அசலில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்போ 2000லேருந்து 1000 கழிச்சாச்சுன்னா மீதி 1000 ரூபா. அப்போது 2ஆவது வருஷம் என்ன பண்ணணும்? அந்த 1000 ரூபாய்க்கு வட்டி தரணும்ல, அந்த 1000 ரூபாய்க்கு 6% 60 ரூபா. அப்போ மொத்தமாக கடனை முடிக்க எவ்வளோ கொடுக்கணும்? இப்போ இருக்கிற அசல் மொதல் வருஷம் வட்டி தரல இல்லை, மொதல் வருஷம் வட்டி எங்கே கொடுத்தாரு? வெறும் 1000 ரூபா தானே கொடுத்தாரு அந்த வட்டி. இப்போ 2ஆவது வருஷம் அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 60 ரூபா, மொத்தம் 1180 ரூபா கொடுத்தா கடன் முடிஞ்சிடும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான். ரைட்? சரி, நெக்ஸ்ட், when the rate of interest in a bank is reduced from 5% to 4%, a man deposits rupees 2000 more and his annual income remains the same, full stop. The original deposit is dash. ஒரு வங்கியின் வட்டி விகிதம் 5%லிருந்து 4% குறையும் போது, ஒருவர் ரூபாய் 2000 அதிகமாக முதலீடு செய்வதன் மூலமாக அவரின் ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளது எனில் அவரின் உண்மையான முதலீடு என்ன? அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 5% இருக்குப்பா, அதை 4% டவுன் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிற ஆண்டு வருமானம் தட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட்
அது குறையக்கூடாது அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2000 ரூபா சேர்த்து முதலீடு பண்ணுறாரு. எதுக்கு, முன்ன வந்து 5% வட்டி கொடுத்துருந்தவங்க இப்போ 4% வட்டியை குறைச்சதுனால எனக்கு அதே வட்டி வரணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் இருந்தால் இன்னொரு 2000 அசல் கொடுத்துட்றாரா, அப்போ இப்போ ஈக்குவலாக வருதாமா. அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரிஜினல் டெபாசிட் எவ்வளோ, ஆரம்பத்தில் அவர் எவ்வளோ அமௌண்ட் 5% வட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்துருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் புரியுதா, கிளியராக நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். பேங்க்காரன் 5% வட்டி தரேன். ஒரு அமௌண்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கேன், என்ன அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டேன், பேங்க்காரன் எனக்கு 5% வட்டி தரான். இப்போ பேங்க்காரன் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒரு வட்டி கொடுத்துட்டே இருக்கேன்னா, ரெகுலராக ஒரு வட்டி வருஷம் கொடுக்குறான். இப்போ திடீர்னு பேங்க்காரன் வட்டி வந்து குறைஞ்சிருச்சு, இனிமேல் 4% தான் கொடுப்போம். அப்போ உங்களுக்கு எப்பயும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எப்பயும் ஒரு 1000 ரூபா வட்டி வருதுன்னா இனிமேல் 1000 ரூபா வராது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ. நான் என்ன நினைக்கிறேன், வருஷம் வாங்கி பழகியாச்சு, அதை வாங்கி ஒரு செலவு நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு இல்லைனா ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று சம்திங், ஓகேவா. அப்போ எனக்கு அது அதே மாதிரி குறையாமல் வந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்போனா நான் பேங்க்கில் 2000 ரூபா சேர்த்து, அவன் பேங்க்கார சொல்கிறான் 2000 ரூபா சேர்த்து கொடுத்தனா அதே வட்டி வருவோம் அப்படிங்கிறான். நான் 2000 ரூபா சேர்த்து கொடுத்துட்டேன். இப்போ கேள்வி, அப்போ ஆரம்பத்தில் ஒரு வட்டி வந்துட்டு இருந்ததில் ஈக்குவலாக அந்த வட்டிக்கு நீ ஆரம்பத்தில் டெபாசிட் பண்ண அசல் என்ன, இதுதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள்ப்பா. பாரு, முன்ன 5%க்கு நம்ம டெபாசிட் பண்ண அசலுக்கும் இப்போது முன்ன டெபாசிட் பண்ண அசலோட 2000 ரூபா சேர்த்து டெபாசிட் பண்ண அசலுக்கும் ஒரே வட்டி வருதா, ரைட். அப்போ ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100, ரைட்டா. சரி, ஆரம்பத்தில் இருந்த அசலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் எடுத்த அசலை எக்ஸ் தெரியாது இல்லை, ரைட். எத்தனை வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏதாவது ஆண்டு வருமானம் தான் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ 1 தான். ஆண்டுன்னு சொல்லியிருக்கான் 1. ஃபஸ்ட்டு எத்தனை % வட்டி, 5 கொடுத்தானா /100. இப்போது முன்ன என்ன அசலை டெபாசிட் பண்ணியிருந்தியோ அதை விட எவ்வளோ சேர்த்து டெபாசிட் பண்ணுற, 2000 ரூபா. அதே ஒரு வருஷம். இப்போ வட்டி எவ்வளோ, வெறும் 4% தான், ரைட்டா, /100. இப்போ ஈக்குவல் டேரெக்டாக 100 கேன்சல் பண்ணலாமா. 1 × 5 5, 5 × x 5x. அதே மாதிரி இங்கே 1 × 4 4, 4 × x 4x ப்ளஸ் 4 × 2000 8000. இந்த ப்ளஸ் 4x இங்கிட்ட வந்தால் மைனஸா, அப்போ 5x - 4x = 8000, ரைட். ஸோ அப்போ ஆரம்பத்தில் டெபாசிட் பண்ண அசல் 8000 ரூபா, அவ்வளோதான்ப்பா. 5x - 4x எவ்வளோ, எக்ஸு. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 8000 rupees. ஸோ ஆப்ஷன் ஏ 8000, ரைட். நெக்ஸ்ட், இன் ஹவு மெனி மந்த்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் ₹2000 வில் பி டபுள் அட் 8% per annum இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி மூலம் அசல் ₹2000, 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும். இந்த 2000 பார்க்க தேவையில்லை, டைரெக்டாக சம் போட்டுடலாம். எப்படி, எவ்வளோ ஆகுது, டபுள் ஆகுது. அப்போ 2 - 1 எத்தனை மடங்காக மாறினாலும் இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுறீங்க, மடங்கு -1 × 100 டிவைட் பை என்ன கொடுத்துருக்கான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன கேட்குறான், n, அவ்வளோதான். என்ன கேட்குறானோ அது இங்கே போட்டுக்கோ, என்ன கொடுத்துருக்கானு இங்கே போட்டுக்கோ. மோஸ்ட்லி இந்த மாதிரி 2 மடங்கு ஆகுது 3 மடங்கு ஆகுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி டம்மியாக ஒரு அசல் கொடுத்துருப்பான். வேணா அதை யூஸ் பண்ணுறதா தான் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், மடங்கு -1 அப்படிங்கிற கான்செப்ட் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினில் மோஸ்ட்லி n கொடுத்தா r கொஸ்டினாக கேட்பாங்க, r கொடுத்தா n கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ 2 - 1 1 × 100 டிவைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 8%. ஓகே, 8ஆ, சரி பாருங்கள். இப்போ 8 ஒரு தடவை 8 அடித்தா 12, ஓகேவா. அப்போ 12.5 இயர்ஸ், 12.5 இயர்ஸ். பட் ஆப்ஷன் பாருங்கள் எல்லாமே மந்த்தில் இருக்கா. சரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்ஸ். அப்போ 12 இயர்ஸ்க்கு 12 × 12 எவ்வளோ, 144. 12 × 12 எவ்வளோ, 144. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்னா 12 வருஷத்துக்கு 144 மாதம். 0.5 தட் மீன்ஸ் ஹாஃப் மந்த்தா, ஹாஃப்னா எவ்வளோ, 6. ஹாஃப் இயர், சாரி ஹாஃப் இயரா 6 months. அப்போ 144 + 6 எவ்வளோ, 150. அப்போ மந்தில் சொன்னால் 150 மந்த்து, இயரில் சொன்னால் 12.5 வருஷம். இது ஈஸியான ஒரு கொஷின் தான், ஓகேவா. ரைட், சரி அடுத்த கொஷின் பார்ப்போம். அட் வாட் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பர் ஆனம் வில் ஏ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் 16 இயர்ஸ். ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்காகும். போன கொஸ்டின் பாருங்கள், என்னது ஆர் கொடுத்துட்டு என் கேட்டாங்களா, இதில் பாருங்கள் என் கொடுத்துட்டு ஆர் கேட்டிருக்கான். சிம்பிளாக பாருங்கள் என்ன பண்ணுறோம், என்ன சொல்கிறோம், எத்தனை மடங்காக மாறுது, டபுள். அப்போ 2 - 1 × 100 டிவைட் பை எத்தனை வருஷத்தில், சாரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கானா, டிவைட் பை ஆர். அப்போ 2 - 1 1 × 100 டிவைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோ, 16 இயர்ஸ், ஓகேவா. ரைட், பாருங்கள் 4 4 16.
இதை 4 அடித்தா 25. அப்போ 25/4 எல்லா ஆப்ஷனும் எப்படி இருக்கு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ நாமளும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாமா? அப்போ கவுனி 4 6 are 24, ரிமைண்டர் 1. அப்போது சாரி ஒரு சின்ன சேஞ்சு இங்கே மாற்றி போட்டோமா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டாங்க, n கொடுத்துருந்தாங்க, ரைட். ஸோ அப்போ என்னது 6 1/4%. 6 1/4%, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆன்சர். நெக்ஸ்ட், in how many years will a sum of money doubles itself at 20% per annum simple interest? ஆண்டொன்றுக்கு 20% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை இருமடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டா? சரி கவனிங்க, இப்போ நமக்கு n தான் கண்டுபிடிக்கணும். அகைன் பாருங்கள் எத்தனை மடங்காக மாறுதுன்னு சொல்லியிருக்கான். எத்தனை ஆண்டுகளில் இருமடங்கு ஆகும்? அப்போ 2 - 1 × 100 என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை ஆர். ஸோ அப்போ 2 - 1 1 × 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 20%. 21 × 20 × 5. ஸோ இதெல்லாம் சிம்பிளான கொஷின். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 2025-24 இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், a sum of money at simple interest triples itself in 15 years. Full stop. It will becomes 5 times of itself in dash years. தனி வட்டி வீதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் மும்மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது n கொடுத்துட்டு என்ன கேட்குறான். இதை போன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா சார்னா இப்படியும் போடலாம், ஆனால் இது 2 தடவை போடணும். இப்போ நான் டேரெக்டாக ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேங்க. நீங்கள் இப்போ இன்றைக்கி தான் நம்ம பேங்க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அது 0 இயர். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலும் அது 1 மடங்கு, ரைட்டா? சரி, அடுத்தது அவன் என்ன கொஸ்டின் கண்டிஷன் கொடுக்குறான்னு அது எழுதிக்கோங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் 15 வருஷத்தில் 3 மடங்காக மாறுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க, 15 வருஷத்தில் 3 மடங்காக மாறுது. அப்போ அவனுடைய கேள்வி என்ன? எத்தனை வருஷத்தில் 5 மடங்காக மாறும்? எத்தனை வருஷத்தில் 5 மடங்காக மாறும்? ரைட். தனி வட்டியில் பொறுத்த வரைக்கும் அசல் மாறாதுன்னு சொல்லியாச்சு. அதே அசல் மாறாதனால வட்டியோட அளவு மாறாதுன்னு சொல்லியாச்சா? இந்த கேப் எத்தனை வருஷம்? 15. அப்போ இன்னொரு 15னா 30. இந்த 15 வருஷத்து கேப்பில் எவ்வளோ கூடி இருக்கு? ஆரம்பத்தில் நம்ம டெபாசிட் பண்ணுறது 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணாலும் சரி, 1 கோடி ரூபா டெபாசிட் பண்ணாலும் சரி, அது 1 மடங்கு, ரைட்டா? டெபாசிட் பண்ணுறது நாம் கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். பேங்க்கரை நம்மளை கூட்டு 5 வருஷத்தில் 15 வருஷம் கழிச்சு என்ன சொல்கிறான்? நீங்கள் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணீங்க, இன்றைக்கி அது அப்படியே 3 மடங்காக மாறிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ எத்தனை மடங்கு ஆட் ஆகிருக்கு? 2 மடங்கு. அப்போ மறுபடியும் பாருங்கள், அதே 15 வருஷம் கேப். அப்போ அதே கேப்பில் அதே அளவுக்கு தான் ஆட் ஆகும். அப்போ 3 + 2 5. அப்போ 5 மடங்காக மாற எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா 30 வருஷம் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ 22 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். 2025ல் 24ல் கொஞ்சம் வெரைட்டியாக கேட்ட கொஷினும், அது இல்லாமல் கொஞ்சம் பேசிக்ஸும் ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக பார்த்துட்டு அதில் நம்ம என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம். அதாவது மந்த்து, இயரு, டேட்லாம் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். எல்லாமே 24 and 25ல் ரீசெண்டாக கேட்ட எக்ஸாம்ஸ் கேட்ட கொஷின்ஸ் தான். நீங்கள் ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.